விஜயகுமார். வேர்க்கடலை சட்னி. கடலை சட்னி அப்படின்ற ஒரு அருமையான சுவையான சட்னி. இந்த சட்னி என்னன்னா நிமிஷத்துல தயார் பண்ணிடலாம், ரொம்ப சுலபமா தயார் பண்றதுக்கு. அதனால இந்த சட்னியை செய்து பார்ப்போம். ஏன்னா இதுல நிறைய புரதச்சத்து இருக்கு. வேர்க்கடலைன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால புரதச்சத்துக்கள் அதிகம் அடங்கிய இந்த சுவையான சட்னியை எப்படி நம்ம செய்து இன்னைக்கு இட்லி தோசையோட பரிமாறலான்னு பார்க்கலாம். 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை, 3 காய்ந்த மிளகாய், சிறிய துண்டு புளி, 1 மேஜை கரண்டி தேங்காய் பூ மற்றும் தேவைக்கேற்ப தண்ணீர், உப்பு, தாளிப்பதற்கு 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை இலைகள் மற்றும் பெருங்காயம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்படி வறுக்கல அல்லது கொஞ்சம் நல்லா இல்லாத தன்மை, அதனுடைய தன்மை ஈரத்தன்மை இருந்ததுன்னா லேசா அந்த வேர்க்கடலையை 2 to 3 நிமிஷம் மைக்ரோவேவ் அல்லது உங்களுடைய தவால போட்டு அடுப்புல வறுத்து எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் மற்றும் அந்த புளி இதை நான் மைக்ரோவேவ் அவன்ல 2 நிமிஷம் வைக்கிறேன். நீங்க மைக்ரோவேவ் உபயோகப்படுத்தலைன்னா தாராளமா நம்மளுடைய வானொலியில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த எண்ணெயும் இப்ப நீங்க சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் சேர்க்காம அப்படியே வறுத்து எடுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய வேர்க்கடலை நல்லா வறுத்துடுச்சு. நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, இது வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை. அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல, பச்சை வேர்க்கடலை தான் கிடைச்சதுன்னா 5 நிமிடங்கள் நீங்க மைக்ரோவேவ்ல இந்த வேர்க்கடலையை மட்டும் வைக்க வேண்டியிருக்கும். வச்சுட்டு அதோடைய தோலை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி உபயோகப்படுத்த முடியும். நேரடியாக உங்களுடைய மிக்சர் ஜாரில் போட்டுடலாம். புளியும் லேசாக வறுப்பட்டதுனால நல்லா அரைஞ்சிடும். தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பப்படாதவங்க தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம். சுவைக்கேற்ப உப்பு. நம்ம எந்த தண்ணியும் சேர்க்காம அப்படியே உலர்ந்த பொருட்களை அரைச்சிருக்கோம். நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல கெட்டியான பதம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நீர் பதத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதனுடைய பதம் கொஞ்சம் கூட நீர் பதம் ஜாஸ்தி இருக்கு. இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்குவத்திலேயே வச்சுக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நீர் பதத்துக்கு கொண்டு வரலாம். இல்லை இதை விட முன் பக்குவத்தில் கெட்டி மாவை எடுத்துக்கலாம். அது நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப, உங்கள் குடும்பத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப இதனுடைய இதை மாற்றிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெயை தாளிக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு மற்றும் கருவேப்பிலையை போட்டுடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தாளிதம் தயாராகிடுச்சு. பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். அரைத்த சட்னியை மிக்சர் ஜாரில் இருந்து பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். தாளிப்பு சேர்த்துடலாம். என்ன நண்பர்களே, சுவையா ரொம்பவே சுலபமா இந்த வேர்க்கடலை சட்னியை செய்து பார்த்து உங்களுடைய இட்லி, தோசை மற்றும் உங்களுக்கு பிடித்தமான எல்லா உணவு பதார்த்தங்களோடையும் வச்சு சாப்பிடலாம். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிஸ்க்கு dosatvisa.com-க்கு விஜயம் செய்யுங்கள். அதை தவிர உங்களுக்கு பிடித்த ரெசிபிஸ் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு அனுப்பலாம். அதை நாங்க சீக்கிரமா செய்து உங்களுக்காக வெளியிடுறோம். நன்றி, வணக்கம்.